ஹாய் கைஸ். நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணதில் ஸ்பின் ஃப்ரூட்டே கிடச்சி. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டோமே. அதான் அப்படியே தூக்கிட்டு பிவிபி கிளம்பிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அர்ஜுனரி வில்லு அறுவாள் தூக்கிட்டு கிளம்பிட்டேன் நான் பிவிபிக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்டிங் எல்லா பவரும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம காம்போ தான் போட்டு தள்ளுவோம் அப்படின்ட்டு ஒரு முடிவில் இருக்கோம்ல. ஸோ காம்போவுக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு பவரை டெஸ்ட் பண்ண கிளம்பிட்டேன். சரியா? அப்படி இப்படின்னு பார்த்ததில் அந்த பவர் அப்படி இருக்குது, இந்த பவர் இப்படி இருக்குது. அதுக்கான பில்டு சரி ஓகே சிடிகேவும் காடியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நான் எடுத்துட்டேன். எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது. ஆரம்பிக்கலாமா அப்படி தான் நினச்சிட்டு ரோட்டில் போகிற ஓனானை தூக்கி வேட்டிக்குள்ளே விட்ட கதையா சும்மா போனவனை பிடிச்சி வம்புடுத்து விட்டேன். அவன் இருக்கான் மெரைனில் 5.3 பவுண்டியில் இருக்கான். நம்ம கிச்சனே வச்சு ஆடும்போதே 3.3 தாண்ட முடியல. அவனை பிடிச்சி அவனை பிடிச்சி வம்புடுத்து விட்டான். சரியா? இப்போ அவனுக்கு எனக்கு தான் பிவிபி பேட்டில். நான் பார்க்கல, அவன் 5.3 தான் இருக்கானே நான் பார்க்கவே இல்லை. சரி ரேண்டமாக வந்துட்டான், ஆடு தானாக மாட்டுது அப்படின்னு நினச்சி நானும் அடிக்கலான்னு நினச்சேன். பட் அடிக்கலை, அவன் தான் என்ன அடித்தான். ஸோ அடிக்கலான்னு நினச்சி அடியை வாங்கினேன். சரியா? இதில் கூத்து என்னென்னா, ஃபுல் ஸ்டேட்ஸ் போட்டுமே இந்த ஃப்ரூட்டோட பவரு அதிகபட்சமே 1500 தான் போகுது. குறைஞ்சபட்சம் மீடியமாக 177 தான் போகுது. இதுக்கும் ஃபுல் ஸ்டேட்ஸ் போட்டிருந்தேன் நான். ஒன்றுமே ஆலையே. நமக்கு 8000 டேமேஜ் போனாலும் நம்ம தான் சாவோம். அப்புறம் என்ன கவலை? ஸ்கில் இஷ்யூ, வேற ஒன்றும் இல்லை. லைவ் அப்போ நெட்ஒர்க் இஷ்யூ, கண்டென்ட் எடுத்தோன்னா ஸ்கில் இஷ்யூ ஆகி போயிடுது. இப்படியே பேசிட்டு இதுக்கு மேலே விட்டு ஆகாதான்ட்டு நானும் அடிக்கலான்னு முடிவு பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சி அடித்தேன் ப்ரோ. அதை விட அவன் பங்கமாக என்ன அடித்தான் ப்ரோ. இது மேலே ஆகாதடான்னு பார்க்கும்போதே அவன் என்னை கொடுத்து எடுத்துட்டான். 3/1 எடுத்துட்டான். ஓகே, அதாவது 1/3 எடுத்துட்டான். நம்ம பழைய பில்டு, இதே பழைய பில்டு பெரகிராம் பாரா பண்ணிட்டு கிராவிட்டி கன் எடுத்தேன். நம்ம கிராவிட்டி கன்னில் எப்படி ஆடுவோம் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த பில்டு எடுத்துகிட்டு மறுபடியும் அவனை ட்ரிகர் பண்ணுறதுக்கு அவன் முன்னாடியே போய் பிவிபி ஆன் பண்ணான். எப்படி அவன் முன்னாடியே போய் ஆன் பண்ணான். எங்கள் தலைக்கு எவ்வளோ தில்லுன்னு பார்த்தியா? அந்த மாதிரி. சரி ஓகே பில்டு பிடிச்சாச்சு, எடுத்தவன ஒரு சல்லையான காம்போ போட்டேன்னு பார்த்தா வேங்காதவன் குறுக்க வந்துட்டான் ஒருத்தன். தேர்டு பார்ட்டி எங்கேஜ் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஒதுங்கிடணும். ஆனால் நம்ம அதை பண்ணவே மாட்டோமே. குறுக்க வந்தானே இப்போ போட்டு அடிப்போமேன்னு போய் சம்மந்தமே இல்லாமல் எங்கிட்டோ போட்டு எங்கிட்டோ லாக் ஆச்சு. அதை இன்னொருத்தன் போட்டுற போட்டு தூக்கின்னு போயிட்டான். அப்படி எப்படின்னு பார்த்து வரும்போது நம்ம முன்னாடி ஒருத்தவங்கள பிவி பண்ணிகிட்டு இருந்தோம்ல, அவன் எப்படியோ வந்தவனா அடிச்சு போட்டான். நமக்கு வாஸ்தவம் தானே, நமக்கு ஒரு வேலை மிச்சம்டா, வாடா நம்மளே சண்டை போட்டுக்கலான்ட்டு அவன் கூட சண்டைக்கு போயிட்டான். சரியா? நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படின்னு நான் கூப்பிட்டேன். அவனை கூட கொண்டு போட்டான். எனக்கு மனசே கேட்கலைங்க. இதுக்கு மேலே விட்டால் ஆகாதுன்னு மறுபடியும் பிவிபி ஆன் பண்ணிட்டு போகிறேன். அந்த கண்ணில் ஒரு திமிரு, ராஜ நடை, அகங்காரம் இதெல்லாம் என் கண்ணில் இருந்துச்சப்போ. இதுக்கு மேலே விடக்கூடாது, விளையாட்டு செய்திகள் இத்துடன் முடிவடைந்தன, சீரியஸான செய்திகளுக்கு வருவோம் அப்படின்ட்டு நானும் போயிட்டேன். இதுக்கு மேலே விட்டால் ஆகாது. ஸோ மூமெண்ட்டெல்லாம் கொடுத்து ஒரு போட்டுடலான்ட்டு போட்டேன். அந்த ஃப்ரூட்டு பவரை போட்டாலே 1570 சம்திங் தாங்க போச்சு. அதில் நான் எங்கெங்க பிவிபி பண்ணுவேன்? அவன் யூஸ் பண்ணுறான், கிச்சனே யூஸ் பண்ணுறான், சாரி போர்ட்டல் யூஸ் பண்ணுறான். அவன் அடிக்க எல்லாமே டேமேஜ் பலமாக போகுது. பத்தாத குறைக்கு ஷேங்கன் வேறு. நான் போட்ட ஒரு காம்போ மேலே மாட்டல தெரியுமா? நமக்கு ஏதோ போட தெரிஞ்சது. எப்படி ஏதோ போட தெரிஞ்சது காடியும், அதுவே போட முடியல. அப்படியே பேசினே அடி மட்டும்தான் வாங்குறேன். எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம அடிக்கிறான், நம்ம வாங்கினோம், அதான் வந்தோம், அவ்வளோதானே பிவிபி. நீங்களே சொல்லுங்கள். அதானே அப்படியே பேசிக்கிட்டே மயிரில் உயிர் கத்தினேன்ற மாதிரி செத்துட்டேன். ஸோ 3/3 சக்ஸஸ்ஃபுல்லி முடிஞ்சிச்சு. 13,000 பவுண்டி வேஸ்டட். ஓகேவா? அம்பெடுத்தேன். ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் என்ன ஃப்ரூட்டில் பிவிபி பண்ணலான்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. டாடா பாய்.